ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேஷ லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பலன் டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 18 வரை உள்ள நாட்களிலே நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் எந்த ராசியில் சஞ்சரித்து என்ன நட்சத்திரத்தின் மூலமாக என்ற பாவ பலன்களை நமக்கு வழங்குகிறார் என்று பார்க்கக்கூடிய தினப்பலன். டிசம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது. ரேவதி 4ஆம் பாதத்தில் காலையிலிருந்து போயிட்டுருக்கார். நண்பகல் 11:47 அஸ்வினி நட்சத்திரமான கேது நட்சத்திரத்துக்கு மேசராசிக்கு மாறிடுறார். அதனால் மேஷ லக்னத்துக்கு 12ல் இருக்கிற சந்திரன் லக்னத்துக்கு வந்துடுறாரு. இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திர பலனிலிருந்தே தொடங்குவோம். நண்பகல் 11:47 முதல் கேது மாதிரி இன்றைக்கி நாள் நம்மளுக்கு நடக்கும். இப்போ கேது எங்கே இருக்கார்? கன்னி ராசியில் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியன் நமக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கார். அப்போ வேலை சார்ந்த ஒரு சிரமங்கள் இருக்குது, வேலை சார்ந்த ஒர்க் லோடு அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும். 6ஆம் இடம் என்பது ஹெல்த்துக்கு சரியில்லாத இடம். 8ஆம் இடம் என்பது அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை இன்க்ரீஸ் பண்ணுற இடம். அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஏதாவது சிகிச்சைகள் இருந்தால் நம்ம அதில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நாளை பயன்படுத்திட்டோம்னா அதுவே பரிகாரமாயிக்கும். கடன் சார்ந்த அமைப்புலேயும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். ஏன்னா கடன் நபர்களால் நமக்கு ஒரு வலி வேதனையை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இப்போ கேது அப்படின்றவர் சூரியனை போல் செயல்படுறார். அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரமும் மக நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் ஒன்றாக செயல்படுதுன்னு அர்த்தம். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். ஆனால் கேது இருக்கிற இடமும் 6, அவர் நின்ற நட்சத்திராதிபதி சூரியனோ 8 அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பலன் போகும்னு தெரிவிச்சுக்கிறேன். டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கும் காலையில் 9:52 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம். அதற்கு மேலே பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. சுக்கிரன் நமக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த தொழில்கள், உணவு, உடை, மருந்து, காஸ்மெட்டிக்ஸு மற்றும் பர்ஃப்யூம்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சினிமா துறை மற்றும் ஆடை ஆபரணத்துறை, டெக்ஸ்டைல்ஸு, சொகுசு வாகனங்கள், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு பணம் தரக்கூடிய வகையில் நல்லபடியாக அமையும். டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 7:49 முதல் கார்த்திகை நட்சத்திரம். அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் மட்டும்தான் மேசராசியில் இருக்குது. 2ஆம் பாதம் ரிஷபராசியில் இருக்குது. மதியானம் 1:18 வரைக்கும் மேசராசியில் இருக்கிற சந்திரன் அதுக்கு பிறகு ரிஷபராசிக்கு மாறிவிடுகிறார். சூரியனுடைய பலன்களை இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ சூரியனும் விருச்சிகத்தில் இருக்கிறாரு, புதனும் விருச்சிகத்தில் இருக்கிறார். சூரியன் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கார், புதன் அனுச நட்சத்திரத்தில் கேட்ட நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிறார். அது 8ஆம் இடம். அதனால் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி அது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். ஒரு பயம், இனம் புரியாத ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் கூட அதனால் பெருசாக பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டு நம்ம வேலைக்கு சிறப்பை கொடுக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு மத்தியமமாக தான் இருக்கும். டிசம்பர் 14 சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் ரிஷபராசிக்கு மாறிவிடுகிறார். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறது சிறப்பு. சுக்கிரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அது ஒரு சிறப்பு. குரு 2ஆம் இடத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குருவும் சந்திரனும் சேர்க்கை யோகத்தை இன்றைக்கி வழங்குறாங்க. குரு சந்திர யோகம். அப்போ 2-10 அதில் சந்திரன் கான்செப்ட் நல்லா இருக்கிறதுனால மிகப்பெரிய எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கி காணலாம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணலாம், பாராட்டுதல்களை பெறலாம், பணவரவை பெறலாம்,
பண வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு கூட இது சிறப்பாக கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை, மிருகசிரீஷ நட்சத்திரம். மிருகசிரீஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் 2 பாதம் இருக்குது, மிதுன ராசியில் 2 பாதம் இருக்குது. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அந்த 2 பாதம் வரைக்கும் மதியானம் 3 மணி 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு மாறி இருக்கார். இப்போ இது இன்றைக்கி நாள் நம்மளுக்கு செவ்வாயை போல பலன் தருவதாக இருக்கிறது. செவ்வாய் கிரகம் 4ஆம் இடத்துல கடகராசியில் அனுஷ பூச நட்சத்திரத்தில் இருக்குது. 8ஆம் இடத்துல புதன் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. நம்ம முதல்லையே பல பதிவுகளில் போட்டிருக்கோம், ஸ்பெஷல் பதிவுகள். அதாவது திரிகோண பார்வை, ராகு, செவ்வாய், புதன் அப்படின்னு. இப்போ இந்த 3மே ஒரு மாதிரி வேலை செய்ய போகுது. அப்போ இது நமக்கு என்ன 4, 8, 12 இருந்தாலும் கூட சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. பட் செவ்வாய் இருக்கிற இடமான கடகராசிக்கு நல்லதல்ல. இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறதோ, உற்பத்தி சார்ந்த தொழில் வேலை பார்க்குறதோ சக்ஸஸாக முடியாதுங்கிறதுனால, அதில் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறதோ உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு மைனஸாக இருக்குங்கிறதுனால இன்றைக்கி அதில் அவாய்டு பண்ணிவிட்டு நீங்கள் கமிஷன் மற்றும் மார்க்கெட்டிங், ஒரு மாதிரி விளம்பரம், இது சம்மந்தப்பட்ட வேலைகளில் இன்றைக்கி கேன்வாசிங், ஒரு பிற நபர்களை சந்திக்கிறது, இது மாதிரி நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். டிசம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இது திருவாதிரை நட்சத்திரம். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. ராகுவை போல் பலன் கொடுக்குறாருங்கும்போது 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகு 11ஆம் வீட்டில் இருக்கிற சனி மாதிரி வேலை செய்கிறாரு. சனி 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகு மாதிரி வேலை செய்கிறார். அப்போ இது பேர் நட்சத்திர பரிவர்த்தனைன்னு பேர். அதனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற நிலமையில் இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் புதனும் இந்த ராகுவோட ஒரு கனெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி புதிய காரியங்கள் தவிர்க்க வேண்டும். ஒரு வாகனம் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ஒரு ரிஸ்கான விஷயங்களில் இறங்கக்கூடாது. அதாவது திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னா சகோதர வர்க்கத்தினாலையும் மாமன் வர்க்கத்தினாலையும் நம்முடைய பழகக்கூடிய நட்பு உறவுகளின் மூலமாகவும் நமக்கு நாமளே திடீர்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமாகவும் பதட்டத்தினாலையும் நமக்கு சில சிரமங்கள் ஏற்படுங்கிறத இந்த ராகு செவ்வாய் புதன் சேர்க்கை பார்வை நமக்கு குறிப்பிடுகிறது. அதனால் ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்ருக்கிறது நல்லது. டிசம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவனுடைய நட்சத்திரம். இந்த புனர்பூசம் என்பது நமக்கு 3 பாதம் மிதுன ராசியில் இருக்குது, ஒரு பாதம் தான் கடகராசியில் இருக்குது. அதனால் இப்போ மிதுனத்தில் சந்திரன் போகும்போது குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 2ல் இருக்கும்போது குருவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு நல்ல பலன். குருவும் சுக்கிரனும் சுப பார்வையாக பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல பலன். அப்போ ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக, ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக, ஒருத்தரை சந்திக்கிறது மூலமாக, ஒரு ஏஜென்சி மூலமாக பணவரவு வர்றதையும் நமக்கு தொழில் நல்லா நடக்கிறதையும் காட்டக்கூடிய அற்புதமான நல்ல நாள். டிசம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை பூசம் நட்சத்திரம். கடகராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு சனியினுடைய நட்சத்திரத்தில். இதே பூச நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் கிரகம் போயிட்டுருக்கு. செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கை பலனை தர்றாங்க. சந்திர மங்கள யோகமாக 4ஆம் இடத்துல செய்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட பூசத்துக்கு அதிபதியான சனி அந்த 4ஆம் இடத்துக்கு சரியான ஒரு சுப விளைவை தர்றதில்லை, தடுக்கிறாரு, கெடுக்கிறாரு. அதனால் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டது தாயார், மனை, பூமி, வாகனம், இது சம்மந்தப்பட்ட காரியங்களை இன்றைக்கி இறங்க வேண்டாம். மற்றபடி உறவுகள் சார்ந்து, கம்யூனிகேஷன் சார்ந்து கேன்வாஸ் பண்ணுறது, இது மாதிரியான மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதற்கு நன்மையாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.